ஃபால்ஸ் ஐலாஷ் இது போட்டுக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு ரொம்ப அழகா தெரியும். என்னது ஐலாஷா? ஆனா இதெல்லாம் சின்ன வயசு பொண்ணுங்களுக்கு தானே செட் ஆகும். ஆமா ஆமா, எங்க அம்மா ஆண்டி ஆகி பல வருஷங்கள் ஆச்சு, தெரிஞ்சுக்கோங்க. நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். போய் கை கழுவு ஷின்சான். சொல்றதுக்கு முன்னாடியே கழுவு. நான் பார்க்க பொறுப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா ரொம்ப பொறுப்பான பையன். அது பொம்பளை பூனை எனக்கு அலர்ஜி. ஃப்ரெண்ட்ஸை விட என்னதான் ரொம்ப பிடிச்சு போச்சு. அவங்களுக்கு பிடிச்சு போச்சா இல்ல உங்களுக்கு பிடிச்சு போச்சா? கால வாராத, எல்லாரும் அவங்கள ஃப்ரெண்டு பிடிக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க எனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட் ஆனாங்க, தெரியுமா? ஓ அப்படியாப்பா, உங்க சாக்ஸ் நாத்தத்துல அவங்க ஓடி போகலையா? நான் பண்றத கவனி. குச்சியை வச்சு சாப்பிடுறதுல இவ்வளவு ஆராய்ச்சி தேவையா? நான் நல்லாதான் சாப்பிடறேன் பாருங்க. இங்க பாரு ஷின்சான், தப்ப நாம சின்ன வயசுலயே திருத்திக்கிறது தான் நல்லது. இல்லனா பெரியவங்களானதுக்கு அப்புறமும் அது அப்படியே தொடரும். ஓஹோ, அப்ப நீங்களும் சின்ன வயசுல உங்களை திருத்திக்காம போயிட்டீங்க, அதான் இப்படி கஷ்டப்படுறீங்க. ஒன்னா பிறந்தாக்கா அடக்கண்டா வேணும், அடக்கம் இருந்தாக்கா லவ் பண்ண தோணும். அடடே, ஆயிச்சானோட லஞ்ச் பாக்ஸ் பாத்தீங்களா? அதுவும் நேனியோடது மாதிரியே இருக்கு. ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய ஒற்றுமை இருக்கு. ஹே, சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் என்கிட்ட மட்டும் தான் இருக்குதுன்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். ஆனா அது இவகிட்ட இருக்கும் தெரிஞ்சிருந்தா வாங்கிருக்கவே மாட்டேன். இது எனக்கு ஒரு பெரிய அவமானம். அங்க மட்டும் என்ன வாழுதா? உனக்கு எதுக்கு இந்த கொளுத்தி போடுற வேலை? வாயை மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? நீ பாராட்டுற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. உன்னை யாரும் பாரதத்தில் 10 கோடி பொண்ணு இருக்கு, ஒருத்தி மேல தாண்டி ஊரு கண்ணு இருக்கு. என்ன மசாப், நான் கேட்டு நீ மாட்டேன்னு சொல்ல போறியா? நான் உங்க லெட்டர் அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பேன். தேங்க் யூ. ஒண்ணும் பண்ண முடியாது, நீ டொக்கா மாட்டிக்கிட்ட. நீ அதை செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டாவ. ஊரோட ஒத்து வாழணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மசாவும் சரியான தாளிச்ச தயிர் சாதம். கும்பலாக சுத்துவானுங்க, ஐயோ மன கத்துவோம். எந்த கத்துறேன்னு கேட்டா புனோ. உன் கண்ணுல ஏதாவது தூசி விழுந்துருச்சா? சில சமயத்துல நீங்க பெரிய டியூப்லைட்டா இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாரும் உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாப்பா ஆமா, இத பாக்குறவங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் பயந்து போயிடுவாங்க. என்ன விஷயம்னு சொல்றீங்களா? எங்களை அறிமுகப்படுத்திக்காததுக்கு மன்னிச்சிருங்க. நான் சைதாமா பீரோல இருக்கிற இன்டர்நேஷனல் எஸ்போர் அட்ஜஸ்ட்மெண்ட் கமிட்டியை சேர்ந்தவ. என்னோட பேரு கியூகோ ஃபுகதானி. நான் ஈஸ்வர் ஸ்டடி நார்த் காசுகாபி யூனிவர்சிட்டியை சேர்ந்த ப்ரொஃபசர். என் பேரு கௌரவ் இக்கேபுக்காரோ. நான் தான் காசுகாபி டிஃபென்ஸ் டீமோட கமாண்டர். என்னோட பேரு ஷின்சான் நோஹாரா. அந்த சின்ன பையனா இருக்கலாம், ஆனா என் செயல்கள் அப்படி இல்ல. எங்க அப்பாவோட தாடியை வச்சு உன்னை எப்படி தாக்குறேன்னு பாரு. என் அன்பு தந்தையை இப்படி பண்ணிட்டியே. அவ்வளவு பாசம் இருந்தா எதுக்காக என்ன பார்க்க விட்ட? ஹேமா, இப்ப நீங்களே உங்க கண்ணால பாருங்க, எங்க கட்டடங்கள் ஒன்னொன்னா இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஆனா இதை யார் செய்யறாங்க, எப்படி செய்யறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. எங்க கம்பெனி இடிஞ்சு விழுந்துருச்சு. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? நல்ல கம்பெனியா தானே பாழாக்குவாங்க. உங்க கம்பெனி எப்படி அப்படி பண்ணாங்க? ஷின்சான், என்ன தடவிட்டு இருக்க? அம்மா முகத்துக்கு போடுற கிரீம் தான்பா. இத போடும்போது அம்மா முகமே ஸ்மூத் ஆகும் போது கால் ஸ்மூத் ஆகாதா என்ன? ஸ்கூல் லீவ். ஆனா நீங்க எல்லாரும் கண்டிப்பா ஹோம்வொர்க் பண்ணிட்டு வரணும். ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லி
கவுனி, நம்ம கடைக்கு தொந்தரவு கொடுக்கற குடும்பம், அதுல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான், சின்ன பையன். அவன் என்னென்ன பண்ணுவான்னு உனக்கே தெரியும்ல. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பையன் இந்த கடைக்கு வந்திருக்கான்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் நல்லது செய்ய தான் இங்க வந்திருக்கேன். பெரிய பூண்டு எனக்கு உங்கிட்ட நான் திறந்து பார்க்க கள்ள சாவி இருக்கு. அச்சச்சோ, பாவம் இவரு. ஒருவேளை இவர்கிட்ட ஆறுதலா 4 வார்த்தை சொன்னா இவர் மனசு மாறலாம்ல. மின்சாரத்தை அதிகமா பயன்படுத்தாதீங்க.